பார்க்க போகிறோம்னா ஸ்டார் ஃப்ரூட். அதோட உண்மையான பேர் வந்து கேரம்போலா. அதோட ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா. அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. தமிழில் இதோட பேர் வந்து தம்பரத்தம். அதுக்கு ஏன் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, அதை இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்லேயே இருக்கும், பாயிண்டடாக. அதனால அதோட பேர் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு வந்துருச்சு. இந்த ட்ரீ வந்து 30 ஃபீட் வரைக்கும் வளரும். அப்புறமேலி இதோட பூவை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ஃப்ரூட் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். சில டைம்ஸ் வந்து அது இது மாதிரி பிரான்ச் முளைச்சி வளர்றதுக்கு பதிலாக அது டைரெக்டாக அந்த ட்ரீ ட்ரங்க்ல இருந்தே வளரும். அதாவது இதில் வந்து 2 டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து புளிப்பு, இன்னொன்று வந்து இனிப்பு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து புளிப்பு. இந்தியாவில் மோஸ்ட்டாக புளிப்பு தான் இருக்கும், இனிப்பும் இருக்கும், ஆனால் மோஸ்ட்டாக புளிப்பு தான் இருக்கும். சைனா, தாய்வான் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இனிப்பை மோஸ்ட்டாக பார்க்க முடியும் உங்களால். இதில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அதை நிறைய சாப்பிடக்கூடாது. இதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்புறமேல் நிறைய விட்டமின் சி கிடைக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா. ஸ்டார் ஃப்ரூட்டை வச்சு நம்மளால் ஊறுகாய், அப்புறமேலு வைன், அப்புறம் ஜூஸ் பண்ண முடியும். இதுக்கு 2 சீசன் இருக்குது, ஏப்ரல் டு ஜூன், அக்டோபர் டு டிசம்பர். இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து க்ரீனாக இருந்து லைட்டாக எல்லோவாக இருக்கும்போது பறித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அரிஞ்சு காமிக்கிறேன். அரிஞ்சால் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணுறேன். பாய்.